பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், பயப்படாதே. 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நமது இறுதி இலக்கு பரம ராஜ்யம்தான். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் அழிந்து போகும். இங்கு ஏராளமான அக்கிரமங்களும் அநியாயங்களும் காணப்படுகின்றன. கர்த்தரை விசுவாசிக்கிற பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவ பிள்ளைகளால் இங்கு நிம்மதியாக வாழ முடிவதில்லை. தீமைகள் ஏராளமாக பெருகியிருக்கின்றன. ஆனாலும் கர்த்தர் தமது பிள்ளைகளை இந்த தீமை நிறைந்த உலகிலே கைவிடுவதில்லை. அவர்களை தீமை நின்று இரட்சிக்கிறார். இரட்சிப்புகளிலேயே மிகவும் தேவையான அவசியமான இரட்சிப்பு தீமை நின்று இரட்சிக்கப்படும் இரட்சிப்பாக உள்ளது. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று சொல்லித்தான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கான பரமண்டல ஜெபத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார். தீமைக்கு அதிபதியாகிய பிசாசு இந்த உலகத்திற்குரியவன். அவனால்தான் நாம் இவ்வளவு தீமைகளை அனுபவிக்கிறோம். இவற்றிலிருந்து நாம் நிச்சயமாகவே இரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். அதற்கு நாம் தீமைக்கு எதிரான நன்மையின் தேவனை இறுகமாக பற்றி கொள்ள வேண்டும். பரமராஜ்யத்தின் தேவனை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது அவர் நம்மை எல்லா தீமை நின்றும் இரட்சிப்பது மட்டுமின்றி தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே அழிந்து போக வேண்டும் என்பதற்காக நாம் இயேசுவை பின்பற்றவில்லை. நாம் இயேசுவை பின்பற்றுவதன் நோக்கமே நாம் பரமராஜ்யத்தை சென்றடைந்து அவரோடு நித்தியமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது தீராத ஆசையாக உள்ளது. அதற்காகத்தான் இந்த உலகத்தில் நமக்கு எதிரான தீமைகளையும் பாடுகளையும் நாம் சகித்து கொள்கிறோம். பரமராஜ்யத்திற்கு சொந்தக்காரராகிய கிறிஸ்துவை போல ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ்கிறோம். நீங்களும் ஏராளமான தீமைக்குள்ளாகி வாழ்வில் மீள முடியாமல் பரிதவித்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். நம்மை தீமை நின்று இரட்சித்து நமக்கு தமது ராஜ்யத்தையே கொடுக்க இயேசு ஆவலோடு காத்திருக்கிறார். எதற்கும் கலங்காமல் இருங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பயப்படாதிருங்கள். ஆமென்.